வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயா சிந்தாமணிகிட்ட கடன் கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி என் பையன் மனோஜ் வந்து தேவையில்லாத வேலை பார்த்து என் வீட்டை என்கிட்டருந்து போகுது அளவுக்கு பண்ணுற மாதிரியான வேலையை பார்த்துட்டான் அப்படிங்கும்போது சிந்தாமணி சொல்கிறாங்க. அதுதான் அவன் மருமகன் மீனா நினச்சா தான் அதை திருப்பிடலாமே அப்படிங்கும்போது அவளால் எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு இப்போ டெக்கரேஷனில் ஏகப்பட்ட வேலை வருது. அது போக அவள் சொன்னால் எங்கேனாலும் லோன் வாங்கி தர முடியும், அவகிட்ட கேளுங்க அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, நான் வந்து கீழே இறங்கி அவகிட்ட பேசணுமா? அவளை என் மருமவளாகவே நான் ஏற்றுக்கிட மாட்டேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவகிட்ட கேட்க சொல்கிறீங்களே, நீங்கள் தருதா இருந்தால் தாங்க சிந்தாமணி, நான் உங்களுக்கு கூடி சீக்கிரம் தரேன் அப்படிங்கும்போது சிந்தாமணி சிரிக்கிறாங்க. எப்படி மாஸ்டர் தருவீங்க? ஒவ்வொரு ரூபாயா பிரட்டி கொண்டு தருவீங்களா? எத்தனை வருஷத்தில் தருவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சிந்தாமணி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் 40 லட்ச ரூபா வருமானம் வரதுக்கு உங்கள் வீட்டில் வாய்ப்பே இல்லை. மீனா வேணால் ஒவ்வொரு ஆர்டராக ஒவ்வொரு லட்ச ரூபா ஆர்டர் கிடச்சாலும் 40 ஆர்டர் கிடச்சிச்சின்னா அதை திருப்பிடுவாங்க. அந்த நம்பிக்கையில் நான் தரலாம். இப்போ உங்களை நம்பி எப்படி இது பண்ண முடியும்? உங்கள் நடன பள்ளியிலே இப்போ ஆளே இல்லை. புதுசாக சேர்ந்தவங்க எல்லோரும் நீங்கள் அடிக்கடி லீவ் கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லி வேறு இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும் எப்படி மாஸ்டர் தருவீங்க? அது போக உங்களை வச்சு இப்போ எனக்கு பிரயோஜனமே இல்லை, உங்களுக்கு தரணுன்னு எனக்கு அவசியமும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சிந்தாமணி எப்படி பேசுகிறீங்க? உங்களுக்காக நான் வந்து மீனாகிட்டேருந்து உங்களுக்கு பக்கத்தில் தானே வேலை செஞ்சேன், மீனாவுக்கு எதிராக தானே நான் இருந்தேன் அப்படிங்கும்போது, சரி நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மீனாவுக்கு நீங்கள் சப்போர்ட்டாகவே இருந்தீங்க, எதிராக தானே இருந்தீங்க. அப்பவும் உங்களால் மீனாவை ஜெயிக்க முடிஞ்சா? ஜெயிக்க முடியல. இப்பவும் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. சரிதானா? என்ன எப்படி ஓரமாக உட்கார வச்சுருக்காளோ அதை மாதிரி உங்களை ஓரமாக கொண்டு வைக்க போகிறா. அது ஒரு வாடகை வீட்டில். நீங்கள் தான் சொந்த வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ சொந்த வீடு தான் உங்களை விட்டு போகுது. இப்போ செல்ல பையன் நீங்கள் மனோஜ் செஞ்சு விட்டோன்னா எல்லாமே முத்து மீனா பிளான் தான். அப்படிங்கும்போது மேலும் விஜயாவுக்கு கோபம் வருது. எங்கள் அத்தைக்காரி வேறு இதை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொல்லிச்சு, ஆனால் ஒன்றும் சரி பண்ண மாட்டலையே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. என்ன விஜயா எங்கே போய்ட்டு வர அப்படிங்கிறாங்க. அத்தை, இந்த வீடு என்னை விட்டு போயிரும்னு நினைக்கிறேன், பேசாமல் நீங்கள் வந்து குடும்பத்தில் உள்ள சொத்தை விற்று இதை மீட்டு தாங்க வைங்க அப்படிங்கும்போது, நம்மளை முன்னாடி என்ன சொல்லுதா அப்படிங்கும்போதேம்மா அவள் என்னத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா. எல்லாருக்கும் இங்கே இருக்கவும் பிடிக்கலம்மா. மனோஜ் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்கான், கடையும் போயிடுச்சு, வீடும் கொஞ்ச நாளில் போக போகுது அப்படிங்கும்போது அண்ணாமலை நம்ம கிராமத்தில் இருக்க சொத்தை வந்து விற்றா தாண்டா, ஒட்டுமொத்த சொத்தை விற்றா தான் இதை இது பண்ண முடியும், அவ்வளோ பணம் வாங்கி வச்சுருக்கான் நம்மளுக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தான் கொடுக்கன்னு சொன்னீங்களே அப்படிங்க. சொன்னேன் தான், ஆனால் அவ்வளோ சொத்தையும் கொடுத்து இதை வாங்கணுமான்னு யோசிக்கிறேன். அண்ணாமலைக்கோ முத்து கோயில் விருப்பம் இல்லை, அதனால் பேசாமல் நம்ம கிராமத்துலேயே நீங்கள் வந்துடுங்களா, கிராமத்தில் தான் நம்மளுக்கு பெரிய வீடு இருக்கே, புதுசாக வேணும்னு வீடு கட்டிக்கலாம் தேவைப்படும் போது அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீடு எனக்கு வேணும் அப்படிங்கும்போது, விஜயா அது எல்லாமே உனக்கு வரும், நான் ஒரு வாக்கை கொடுத்து விட்டேன், இந்த வீட்டில் யார் முதல்ல பிள்ளைய பக்காவளோ அவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மிக்க சொத்தை கொடுப்போம்னு சொன்னேன். அந்த சொத்துக்கு கொஞ்சம் மதிப்பு கூடினது, அதை விற்றா வீடை திருப்பலாம், அது போக செலவுக்கும் இருக்கும். அது வந்து நான் வாக்கு கொடுத்துவிட்டேனே அப்படிங்கும்போது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, வாக்கு கொடுத்தா எல்லோரும் காப்பாற்றாங்களா என்ன, அதெல்லாம் காப்பாற்ற வேண்டாம் அப்படிங்கும்போது நான் சரி சொல்லுதாங்க. எனக்கு வாக்கு கொடுத்தா அதை நான் என்ன செய்யணும், காப்பாற்றணும், அந்த வழியில் தான் நான் இருப்பேன். அதனால் விஜயா அதை பற்றி பேசாத, வேறு ஏதாவது இருந்தால் பேசு அப்படிங்கிறாங்க. எங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்லி புரிய வைங்க அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், எங்கள் அம்மா பேச்சுக்கு மாதிரி பேச்சு கிடையாது அப்படிங்கிறாங்க. போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வீடு நம்ம விட்டு போக போகுது, இன்னுமே அந்த விஜயாக்கத்தே போயிடும் அப்படின்ட்டு இருக்கும்போது பார்வதி வீட்டுக்கு வராங்க. என்ன விஜயா அப்படின்ட்டு. உடனே பார்வதியை பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க சுகமாக. அதை பார்த்துட்டு, என்ன விஜயா இப்போ தான் நிதானத்துக்கு வந்துருக்கு போலையே அப்படிங்கும்போது, பார்வதி உனக்கு இந்த சிட்டிக்குள்ளே ஒரு வீடு இருக்குது, எனக்கு இருந்து 2 வீடும் என்ன விட்டுறது போக போகுது, இன்னுமே இது என் வீடுன்னு சொல்ல முடியாது, இவங்க எந்த வீட்டுக்கு வாடகை கூட்டி போகிறாங்களோ அங்கே தான் போட்டு நினைக்கிறேன், அந்த மீனா வீட்டை வாடகைக்கு இருக்காங்க, இப்போது சின்ன வீடாக இருக்குது, உங்களுக்கு கூட இருக்க கூட இடம் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எங்கே போக போகிறேன்னு தெரில, என் நடனம் பிள்ளைக்கு என்னால் வர முடியல அப்படிங்கும்போது, அதை தான் கேட்க வந்தேன். நடன பள்ளிக்கு முன்னாடி மாதிரி ஆட்கள் வரலை, கம்மியாயிட்டாங்க, அவங்களும் ஒழுங்காக மாஸ்டர் வருவாங்களா வரமாட்டாங்களா, இல்லை வேங்கின காசை தர சொல்லுங்கள், நாங்கள் வேறு இடம் போய் சேர போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறபோது
சரி என்னது காசை திருப்பி கேட்கலாம், ஏன்டங்க காசு இருக்குது அப்படிங்கிறாங்க விஜயா. ஒன்று ரெகுலராக வந்து சொல்லிக் கொடு, இல்லை காசை கொடு. என் வீட்டில் வச்சு நடத்துதை எல்லோரும் என்கிட்ட வந்து கேட்காவா, நான் பதில் சொல்லிட்டே இருக்க முடியலை. அப்படிங்கும்போது என் நிலமை தெரிஞ்சு நீ பேசுகிறத பற்றியா அப்படிங்கும்போது விஜயா, என் நிலைமை நீ புரிஞ்சுக்க. உனக்கு வீடு போக போகுது, எனக்கு போக வச்சிடாத அப்படிங்கிறாங்க. இல்லை நாளிலேருந்து நான் ரெகுலராக வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இப்படி நாட்கள் நகருது. அவர் கொடுத்த டேட்டும் முடிய போகுது. கடைசியில் வீடு நம்மளோட தான் போக போதோ அப்படின்னு சொல்லிட்டு நடன பள்ளியில் ஒழுங்காகவே சொல்லிக் கொடுக்கல. அங்கே படிக்கிறவங்களுக்குமே கூட இது எல்லாமே தெரியுது. மாஸ்டர் என்ன தப்பு தப்பாக சொல்லித் தரீங்க அப்படின்னே, இல்லை மாஸ்டர் ஒரே மனநிலையில் இல்லை, அதனால தான் அப்படி சொல்லுதாங்க, இது நினைக்காதாங்கன்னு சொல்லி பார்வதி சமாளிக்காங்க. அப்போ பார்வதி சாப்பாடெல்லாம் கொடுத்து விஜயாங்க பாரு, அந்த வீட்டையே நினச்சிக்கிட்டு இருக்காத, எது நடக்குமோ நடக்கும். முத்து மீனா அப்படி விட்டுற மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. மீனா பிள்ளைக்கு நல்லாவே என்னது தொழில் ஓடுது, கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் உன் வீடை மீட்டு உங்கள்கிட்டே தர வாய்ப்பு தான் தந்துடுவாங்க. அப்படிங்கும்போது பார்வதி இன்னுமா அந்த மீனாவையும் முத்தியும் நம்புகிறேன். நான் என்றைக்கு என் வீடுன்னு சொல்லிட்டு இருந்தேனோ அன்னையிலேருந்து இந்த வீடு போகணும்னு சொல்லி அவங்க காராடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இதே போக போகுது அப்படிங்கும்போது விஜயா, எல்லோரும் வாழ்க்கையின் கடைசிக்கு வந்த பிறகு திருந்திடுவாங்க, நீ மட்டும் திருந்தவே மாட்டியா, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பியா, அவங்க குணத்தை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படிங்கும்போது பார்வதி, நீ இன்னும் அவங்கள நம்புறல, அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க பாரு அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அண்ணாமலை ஒரு மாதிரி உட்காந்துருக்கும்போது பாட்டி வராங்க. ஏன் அண்ணாமலை ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ஒவ்வொரு வாட்டியும் விஜய் அது என் வீடும்பா, நான் கொடுத்து எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கப்பா, அதான் கஷ்டமாக இருக்குது. என் உழைச்ச மொத்தம் பண்ணத்தையும் மனோஜுவம் பாக்கிட்டான் கடங்குத பேரில். இப்போ நான் இவா மனோஜுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வீட்டையே வீணாக்க வச்சிட்டால அப்படிங்கும்போது அண்ணாமலை எல்லோரும் கூப்பிடுதாங்க. இந்த வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது சுருதி ரவி தவிர, அதனால் நான் ஒரு வழி பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது எல்லோரும் பார்க்குறாங்க. அத்தை ஒரு வேளை பணம் தர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சிரிக்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இந்த வீட்டுக்கு ஒரு ஒரி வருது, நேரமும் சரியில்லை, அதனால் எல்லோரும் ஒரு நாள் முழுவதும் போய் நம்ம எங்கே செஞ்சுருக்கணும், குலதெய்வம் கோயிலில் போய் தங்கிட்டு மறுநாள் தான் வரணும். கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல காரியம் ஒன்று நடக்கும், இழந்த சொத்தையும் நீ மீட்ப விஜயா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த அத்தை என்னன்னா, கிராமத்தில் ஒரு சொத்து விற்றுவோம் வீட்டை திருப்பி வாங்கிட்டே தரோம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்படி சொல்லுதாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்போ அண்ணாமலை சரி 2 நாளில் போவோமான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. விஜயாட்ட சொல்கிறாங்க 2 நாள் கழிச்சு நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் வரல, நீங்கள் வேணால் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லோரும் வேலை போகிறாங்க, அவங்களே வந்து 2 நாள் கழிச்சு வரேன்ட்டாங்க, நீங்களும் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு வேனை பிடிச்சி எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் டென்ட் ரெடி பண்ணி தங்குறாங்க. அப்போ பாட்டி மொழி வேண்டுதாங்க, இந்த குடும்பம் வந்து பல இன்னல்களில் இருக்குது, எல்லாமே மாறணும். விஜயாவுக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொல்லி அவள் மன வருத்தத்தில் இருக்கா. சொந்த வீடை இப்படி அட வச்சுட்டான் அந்த மனோஜ், அதை எப்படியாவது மீட்கணும். அதுபோக இவங்களுக்கு யாருக்காவது ஒரு பிள்ளை பிறந்துச்சுட்டா அவங்களுக்கு நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், அதையும் நான் கொடுக்கணும், என் வாக்கு நான் மாறக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. அப்போது அண்ணாமலை எல்லாருக்கும் சீக்கிரம் பிள்ளைய பிறக்கணும்னு சொல்லி திருநீர் போடப்பா அப்படிங்காங்க. திருநீர் போடுதாங்க. இங்கே வந்து ரொம்ப மனசங்கடத்தில் யார் இருக்காங்கன்னா மனோஜ். தொழிலும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, எங்கள் அம்மா என்னை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, இப்படி இருக்கும்போது என்னால் தான் வீடு போகுதுன்னு என்கிட்ட பேச விட மாட்டுறாங்களே, எப்படியாவது எங்கள் அம்மா என்கிட்ட மறுபடியும் பேசணும் அப்படின்னு மனோஜ் நினைக்காரு. இப்படியே இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே குடிக்கிறது தண்ணி வேணும். அப்படிங்கும்போது மீனா தண்ணி கோர போகிறாங்க. இடுப்பில் தண்ணி கோரிட்டு வராங்க. குடம் கொண்டு வச்சுருந்தாங்க, 2வது குடம் கோர போகிறாங்க. பொத்துன்னு கீழே வந்துருந்தாங்க. அவங்க வந்தோடனே எல்லோரும் அங்கே இருக்கவங்க பூரா சத்தம் விடுதாங்க, ஒரு பொண்ணு தண்ணி கோர வந்துட்டு அப்படின்ட்டு. எல்லோரும் ஓடி போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க மீனா என்னாச்சு, கல்லும் இடறிட்டா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்காங்க. இல்லை பாட்டி, திடீர்னு ஒரு மாதிரி வந்துச்சு, அதான் நான் தள்ளாடிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அந்த தண்ணி குடி, ஓரமாயிரு அப்படிங்கும்போது அதில் ஒரு ரொம்ப வயது முதிர்ந்த ஆள் வந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கையும் பிடிச்சி பார்க்குறாங்க, நான் ரொம்ப எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு, நாச்சாரு அப்படிங்கிறாங்க. ஏக்கா நீங்கள் தானே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உன் குளம் விருத்தியாகிட்ட, உன் பேத்தி வந்து மாதமாலாம் இருப்பா பொழுது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, கொஞ்சம் நல்லா பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டேன், எனக்கு இதில் எத்தனை வருஷம் அனுபவம் தெரியுங்களா, நான் ஒரு மருத்துவ செய்தி தானே சொன்ன போக மாட்டியா, நீ வேணால் பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரி வேணால் கூட்டி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் இந்த வேனில் பக்கத்து உள்ளூர் ஆஸ்பத்திரி போய் பார்க்காங்க. அங்கே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, மாதமாக தான் இருக்காங்க, முழுகாமல் இருக்காங்கன்றாங்க.
பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு சொல்லணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோயிலேருந்து சொல்லுதாங்க. அண்ணாமலை மற்றவங்க எல்லாருமே ஆனந்த தாண்டவம் ஆடுதாங்க. இங்கே 3 பேரை தவிர மனோஜ், ரோகிணி, விஜயாவை தவிர மீதி எல்லாருமே பயங்கர ஆனந்த தாண்டவம் ஆடுதாங்க. மீனாவுக்கு பயங்கர வெக்கம். முத்துக்கு சொல்லவே முடியல, அந்தளவுக்கு சந்தோஷம். எப்பா நானே எங்கள் அப்பா ஆகிட்டேன், நீ தாத்தா ஆகிட்டப்பா அப்படின்ட்டு. உடனே அண்ணாமலை வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுதாங்க, ஏம்மா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல காரியம் நடந்துட்டுமா அப்படிங்கும்போது பாட்டி முத்து நம்ம இங்கேருந்து நேராக மெட்ராஸுக்கு போகணுன்னு சொன்னோம். இப்போ மெட்ராஸ் போகக்கூடாது, குலதெய்வம் கோவிலுக்கு நேராக நம்ம வீட்டுக்கு தான் போகணும்டா அப்படிங்கிறேன். சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. வண்டி நேராக கிராமத்துக்கு போகுது. விஜயா நினைக்காங்க வண்டி ஊருக்கு தான் போகும். இந்த மீனா வேறு மாதமாக இருக்கான்னு ரொம்ப ஓவராலாக பண்ணுவாங்க. ஒரு வேளை இங்கே வச்சு வார கணக்கில் சாப்பாடு போடுவாங்களோ, பெரிய சொரியாக தான் இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு நினைக்காங்க. இங்கே வந்து ஜீரணிக்கவே முடியல, மீனா வந்து முழுகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீரணிக்க முடியல, இப்படியா இருக்குது. அப்போ பாட்டி ஊரில் இருக்கவங்க எல்லாரையுமே கூப்பிடுதாங்க, சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு இப்படி இருக்குன்னு சந்தோஷமான செய்தி சொல்லுதாங்க. நம்ம சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நான் ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதான் செய்ய போகிறேன். என் பேத்திகளுக்கு யாருக்கு பிள்ளை பார்க்க போகிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அந்த சோத்து மெயின் ரோட்டில் ஒட்டி இருக்குது, அது நல்ல மதிப்புடையது, கிட்டத்தட்ட அது 1 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் பெறும். அந்த சொத்தை நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் இல்லை, என்ன அத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கன்னு சொல்கிறீங்க, இப்போ நான் வீடு சங்கரத்தில் இருக்க நீங்கள் ஏன்ட்ட தரலாம், இல்லை மனோஜ்கிட்ட கொடுக்கலாம், அவன் தொழில் பண்ணுவான், இல்லை ரவிட்ட கொடுக்கலாம், நீங்கள் மீனாட்ட கொடுக்குன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது விஜயா நான் சொல்லலை, என் வாக்கை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி மீனாட்ட கொடுத்துருந்தாங்க. மீனா ஒன்றும் ஓடலை. என்ன பாட்டி என்கிட்ட கொடுத்தீங்க அப்படிங்கும்போதேம்மா நீ தான் நல்ல செய்தி சொல்லியிருக்க, நான் தான் சொன்னேனே நான் சம்பாத்தியம் பண்ண சொத்தை யார் பிள்ளை பார்க்க போகிறீங்களோ அவங்களுக்கு பரிசு தருவேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் தந்துட்டேன், உங்கள்கிட்ட தந்துட்டேன், நீ எதை வேணாலும் செஞ்சுக்கா. நீ தொழிலை டெவலப் பண்ணுவியா, இல்லை அனுபவிப்பியா, இல்லை வேறு யார்ட்டையும் கொடுப்பியா, விற்பியா, என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் மீனாவுக்கு ஒரு சிந்தனை வருது. முத்தை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. எனக்கு சொத்து மேலே பெரிய ஆசையும் இல்லை, ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் அப்படி தான். நம்ம எங்கள் சொத்தை வச்சுக்கிட்டு அத்தை வந்து வீடு என் பேரில் இருக்குது என் பேரில் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து உறுதிப்படுத்திடுவோங்க. பேசாமல் அந்த சொத்தை கொடுத்துட்டு அதை வச்சு அத்தைக்கு அந்த அவங்க வீடு அவங்ககிட்ட வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கும்போது மீனா உண்மையிலேயே உன் மனசு யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதை வீட்டில் சொல்லுதாங்க. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம், இந்த மீனாவா அப்படி சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணிக்கு ரொம்ப காண்டு. ஏன்னு கேட்டால் அந்த வீட்டிலே பிடிச்சமான மருமலை நம்ம இருந்தோம், இப்போ நம்ம போய் சொல்லிட்டோம் வச்சுட்டோம்னு சொல்லி ஆண்டிக்கு நம்மளை பிடிக்காமல் போய்ட்டு அது ஒரு விஷம். ஆனாலும் இந்த மீனாவை பிடிக்காமே தான் இருந்துச்சு, இந்த வகையில் பிடிச்சிருமே அப்படின்னு சொன்னோன்னே விஜயாவுக்கு ஒன்றும் இல்லை, என் வீட்டை நீ எனக்கு திருப்பி தர போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏத்த அது கூட நீங்கள் வாங்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது விஜயாவால் ஒன்றுமே பேச முடியல. இவன் எங்கே உண்மையாக சொல்ல போகிறா, சும்மா தான் பில்டப் பேசான்னு நினைக்காங்க. இப்போ இங்கேருந்து எல்லோரும் கிளம்பி சிட்டிக்கு போயிருந்தாங்க. முத்து மட்டும் கிராமத்துக்கு வந்து அதை ஒரு ஆளுக்கு விலை பேசி கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு ஒரு 75 லட்ச ரூபா போகுது அவசரத்துக்கு கொடுத்ததுனால. இதை கொண்டுட்டு நேராக கடங்காரங்கிட்ட போய் 40 லட்சம் ப்ளஸ் ஒரு 5 லட்சம் இன்ட்ரெஸ்டிங் கொடுத்து பத்திரத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. எப்பா இந்த இடம் எப்போவுமே வந்து யார் பேரில் இருக்குன்னா அம்மா பேரில் தான் இருக்கும், அம்மாட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையே அழுதுடுறாரு. அண்ணாமலை இதை எதிர்பார்க்கல. அதை கொடுத்தோடனே விஜயாவுக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். இந்த முத்தா கொண்டு திருப்பி தந்துட்டான், மீனா வாய்ப்புலேயே அப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லி அப்படி கண் கலங்குறாங்க. உடனே மீனாவை கையெடுத்து கும்பிட்றாங்க. அத்தை என்னத்தை பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் ஒன்று என் மருமகளே கிடையாது, நீ எல்லாம் ஒரு வீட்டிலேருந்து வந்தியா அப்படின்லாம் நான் என்னலாமோ பேசியிருக்கேன். ரோகிணியை தான் நான் பெருசாக பேசுவேன், மீதி யாரையும் நான் பேசுறதில்லை. ஆனால் மனோஜோட இழந்த வீட்டை எனக்கு வீட்டுக்கு இருக்கவும் நான் மறக்கவே மாட்டேன். உங்கள் வீட்டில் உள்ள ஆட்களையெல்லாம் நான் மதித்து பேசுனதில்லை, என்னை மன்னிச்சிரு மீனா, நீ எனக்கு ஒரு பிள்ளை தான் சொல்லிட்டு அழுதுட்டு மீனா பக்கத்தில் நின்றுதாங்க. மீனாவுக்கு என்ன சின்னே தெரியல, பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. உடனே முத்து சொல்கிற, மீனா நீ மாதமாக இருக்க, இப்போ நான் சந்தோஷமான செய்தியை நீ கேட்கணும்னு நினச்சேன், அம்மா வந்து உங்கள்கிட்ட வந்து நல்லா பேசணும், நீ சந்தோஷமாகிட்டேன், உண்மையிலே பிள்ளைக்கு நல்லது அப்படின்னு இருக்கும்போது மீதி எவ்வளோங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா 75ல் 45 இது பண்ணியாச்சு, இன்னும் 30 ரூபா இருக்குது அப்படிங்கும்போது இதை உங்கள் அண்ணன்கிட்ட கொடுத்துருக்குங்க, அந்த கடையை அவர் மீட்டுக்கிட்டு கடையை நடத்திடட்டும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வாயை பொழக்கிறாரு. மனோஜுக்கு 30 ரூபா கொடுத்தோன்னே அவருக்கு பயங்கர சந்தோஷம். நான் கடையை நடத்த போகிறேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு கடன்காரங்க வர சொல்லி நானே கொடுத்துட்றேன், கடை சாவியை வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. கடன்காரங்களாம் வர சொல்லி இது கொடுத்து சாவி வாங்கிறேன், நீ கடையை நடத்து அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சுருதின்னு சொல்கிறாங்க, ஆண்டி ஒவ்வொரு வாட்டியும்
இந்த முத்தும் மீனாவும் இந்த வீட்டை சங்கடப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, அவங்களால நம்ம வீட்டுக்கு அசிங்கம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ பாருங்கள், முத்து மீனாவால் தான் இந்த வீட்டுக்கே பெருமை. மாமா உழைப்பால் உருவாக்கப்பட்ட அந்த கடை இல்லாமல் போச்சு. அதை மீண்டும் வர வச்சுருக்காங்க. உங்கள் வீடு உங்கள் வீடுன்னு சொன்னீங்க, அதை இன்னொரு ஆள் எனக்குங்கிற அளவுக்கு போக போச்சுச்சு. அதையும் மீனாக தான் மீட்டு வந்திருக்காங்க. இன்னுமையாவது மருமகளாக ஏற்றுப்பீங்களா, யாருன்னே தெரியலன்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. சுருதி, எனக்கு 3 மருமக தான். நான் தான் புரியாமல் பேசிட்டேன். பணம் என்னம்மா பணம், குணம் தான் பெருசுங்கிறத மீனா நிரூபிச்சிட்டா. மீனா நினச்சிருந்தா எனக்கு வந்த சொத்து எனக்கு தான் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் குடும்பத்துக்காக எனக்காக இந்த வீட்டை வாங்கி மறுபடியும் தந்து மனோஜ் கடை இல்லாமல் போனதை உருவாக்கி வச்சுருக்கா. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? முத்து, அம்மா பண்ணது தப்பு தான்டா. என் மருமக மீனா ஜெயிச்சிட்டாடா, நான் தோத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து போகிறாங்க. உடனே முத்து கூப்பிட்றாருமா, அன்பில் யாரும் தோற்க முடியாது, மிகைப்படுத்தி தான் போகணுமா, அது யார் எல்லாருமே ஜெயிச்சிருக்கம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த ஒரு நாள் தான் முத்து நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், இந்த வீட்டில் எல்லோரும் இயல்பாக மாறணும்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது அப்போ ரோஹிணி நினைக்காங்க, இப்படி எல்லோரும் நல்லவங்கள மாறிட்டாங்க, இப்போ நம்மளை பற்றி உள்ளதை சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க, இதில் நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க எங்கள் ரோஹிணி. ஆனால் எல்லோரும் என்ன உண்மையை சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி முழிக்காங்க. உடனே அண்ணாமலை, என்னம்மா என்ன எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு சொன்னல அப்படிங்கல அங்கிள், என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் சொல்லி ஆகணும். ஆண்டி பணம் காசு எதுவுமே தேவையில்லை, எல்லோரும் என் மருமகன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே மறைச்சா நானும் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, நான் சொல்லிடுறேன். இந்த வீட்டுக்கு கிருஷ்ணன் ஒரு பையன் வருவாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், முத்து மீனா கூட்டி வருவாங்க அப்படிங்கிறாங்க. அவன் வேறு யாரும் கிடையாது, அவன் என் பையன்தான். அவங்க கூட இருக்கிறது எங்கள் அம்மா அப்படிங்கும்போது, இல்லை நீ சொல்லுது எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னே பழைய ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து காமிக்காங்க. பார்த்துட்டு எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை, முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இப்போ எப்படி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ எதையும் விசாரிக்காமல் பணம் இருந்தாலும் கல்யாணம் முடிச்சு வச்சா அப்படின்னோடனே விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. ஏங்க, அந்த வீட்டை பொறுத்த மட்டும் இந்த ரோகிணி பணக்காரின்னு போய் சொல்லியிருந்தா அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வாழ்க்கையை மறைச்சி ஒரு சின்ன பையனை சங்கடப்படுத்திட்டு வருவான்னு நினச்சி கூட பார்க்கல. முத்துக்கு நான் சின்ன வயசில் பாசத்தை கொடுக்கல, அதே பாசத்தை தான் இவ செஞ்சுருக்கா. நான் சராசரியாக மனசியே இல்லைன்னு நானே வெறுக்கிற அளவுக்கு இருக்கேன். அதனால் இவளும் வெறுக்கிற அளவுக்கு தான். இனிமேல் இந்த ரோகிணி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுங்க, இந்த பையனை வளர்த்துட்டு இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுவாங்க, அப்போ மனோஜ் இங்கே இருக்கட்டும், நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போவோம் அப்படிங்க. அது எப்படிங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் பொண்டாட்டி தானே அப்படிங்கும்போது, ஆமாங்க மனோஜ் நிறைய பண்ணியிருக்கான், இன்னும் அவங்களோட இருக்கட்டும், நல்லது கெட்டதுக்கு மட்டும் வரட்டும். மனோஜ் குணத்துக்கு கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஒரி தான் வருவோம், அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவனை மட்டும் நான் வசதி பேசுனதுனால மற்ற 2 பையங்களையும் நான் சங்கடப்படுத்த மாதிரி ஆகிப்போச்சு. மனோஜ், இவன் தான் பொண்டாட்டி, எனக்கு கொஞ்சம் கோவம் இருக்க தான் செய்யுது, அந்த சின்ன பையனுக்காக நான் என்ன செய்தேன், மன்னிச்சு விடுதேன், நல்ல மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டியில் போகிறாங்க. அப்போ அண்ணாமலைகிட்ட விஜயா சொல்கிறாங்க, ஏங்க வண்டியை நேராக மீனா வீட்டுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா வீட்டுக்கு போகுது. இங்கே விஜயா வரதை பார்த்துட்டு ஒன்றும் ஓடலை, ஆகா வேறு என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. வந்தோடனே மீனா அம்மா கையை பிடிக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி, உங்கள்கிட்ட பணம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு பேசியிருக்கேன், என்னை விட நீங்கள் பிள்ளைகள் நல்லா வளர்த்துருக்கீங்க, மீனாவை நல்ல பண்பாக வளர்த்து எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கீங்க, அந்த சத்யா பையனை படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பிட்டீங்க, சீதாவை ஒரு நல்ல ஒரு இடம் பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்க, எல்லா வகையிலுமே நீங்கள் சூப்பராக தான் வந்திருக்கீங்க. நான் தான் உங்களை புரிஞ்சுக்கிடாமல் வரட்டு கருவத்தில் பேசிட்டேன், இனிமேல் அப்படி நடக்காது, நீங்கள் எப்போனாலும் சம்மந்திங்க வீட்டுக்கு நீங்கள் வரலாம், நானும் இங்கே அடிக்கடி வருவேன், நான் வரலாம்ல அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி இப்படி சொல்லிட்டீங்க, இந்த நாளை தான் நான் சம்மந்தி நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அருண் வீட்டிலேருந்து வந்துடுறாங்க. இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்க பார்த்துட்டு, அத்தை நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறேன். வா சீதா, உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உனக்கு விருந்தே கொடுக்கல, அத்தை உனக்கு விருந்து கொடுக்குறேன், ஒரு வாரத்தில் எங்கள் வீட்டில் தான் விருந்து வாங்க அப்படிங்கும்போது, தலாச்சி விருந்துக்கு வந்திருக்காங்க, இருக்கட்டும் 2 நாள் கழிச்சு வருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. 2 நாள் சீதா அம்மா வீட்டில் 2 நாள் கழிச்சு விஜயா வீட்டுக்கு போகிறாங்க. விஜயாவே சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்காங்க. இதை பார்த்துட்டு முத்து, அண்ணாமலை, பாட்டி எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். இப்படி ஒரு நாளை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது, இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாட்டி சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில், இனி வேறு ஏதாவது தில்லுமுள்ளு நடக்குமா, இல்லை இந்த இன்பமயமே தொடருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.